السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. நம்மை எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பெருக்கச் செய்து மேலும் நாயகம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக பெருக்கச் செய்தானே, அப்படியேப்பட்ட அல்லாஹ்விற்கும் எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் 1,24,000 நபிமார்கள் எந்த பணிக்காக அனுப்பப்பட்டார்களோ, அப்படியாப்பட்ட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் விளக்கத்தை நாமும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு காமிலான ஷேகை நமக்கு அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று பார்த்தால், ஆர்வம்தான் வெற்றிக்கு வழி. ஆர்வம் இல்லாவிட்டால் எந்த ஒரு மனிதனிடமும் முயற்சி இருக்காது. முயற்சி இல்லாவிட்டால் எந்த ஒரு மனிதனுக்கும் வெற்றி இருக்காது நண்பர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும்போது, அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா, யார் நம்மிலே முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு நம்முடைய பாதைகளை நாம் வழிகாட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதற்கு உஸ்தாத்மார்கள் சொன்ன விளக்கம் என்ன? நாம் அல்லாஹ்வின் பாதையில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யார் எந்த ஒரு தேட்டத்தில் பால் முயன்றாலும் அல்லாஹ் தஆலா அதன் பால் வழிகாட்டுவான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்தில் வல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதனுக்கு அவன் முயன்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் அவனுக்கு கிடைக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான் நண்பர்களே. ஆக முயற்சி, நம்முடைய முயற்சி எந்த அளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நாம் பயன்பெறுவோம். ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. இல்மை கற்பது என்று சொல்லவில்லை, இல்மை தேடுவது நண்பர்களே. இல்மை தேடுவது என்றால் என்ன? எப்போது ஒரு மனிதனுக்கு தேட்டம் வரும், அவன் ஆர்வத்துடன் இருந்தால் தான் அவனுக்கு தேட்டம் வரும். அதைத்தான் அவர்கள் அங்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள் நண்பர்கள். இதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஹதீஸை குத்ஸியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், என் அடியான் ஒரு ஜான் என்னிடம் முயன்றால் நான் அவனிடம் ஒரு முடம் வருகிறேன் என்பதால். அல்லாஹ் தஆலா நீங்க எதுவுமே செய்யாம சும்மா உட்காரும்போது நான் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லல, நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சா தான் அவங்கள்ட்ட வருவேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஹதீஸை குத்ஸியில் சொல்லி காட்டுறான் நண்பர்களே. குறிப்பா மாணவர்களா இருக்க நம்ம ஆர்வமா படிக்கணும். எங்களுடைய திருப்பூர்ல ஒரு அஜத் இருப்பாங்க, சாயித் இஸ்லாம், அவங்க சொல்லி காட்டுவாங்க, நீங்க இதே மாதிரி எப்பவுமே இருக்க முடியாதுப்பா. நீங்க ஒவ்வொரு சுமராவா ஏறிட்டு போகும்போதும் உங்களுடைய ஆர்வம் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்க 1ஆவது சுமரால ஓதுற அந்த ஆர்வம் 2ஆவது சுமரால இருக்காது, அந்த 2ஆவது சுமரால ஓதுறது 3ஆவது சுமரால இருக்காது, அந்த 6ஆவது சுமரால இருக்காது, 7ஆவது சுமரால இருக்காது. அந்த ஆர்வத்தை நம்ம தான் இழுத்து கொண்டு பிடிச்சிட்டு போகணும். நம்மளே பார்க்கிறோம், போன வருஷம் பார்த்தா அப்படி படிப்போம், இந்த வருஷம் பார்த்தா விளையாட்டு இருப்போம். நம்மளுடைய மாற்றத்தை நம்மளே அறிவோம் போல. ஆக நம்ம அந்த ஆர்வத்துடனே படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, புகாரி ஷரீஃப்ல வருது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையை விட்டும்
கசில் சோம்பல் அந்த காலத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க. அப்ப என்ன புரியுது? இஸ்லாம் என்பது சோம்பலை வெறுக்கிறது. இஸ்லாம் சோம்பலுக்கு ஒருபோதும் அனுமதி தரவில்லை. நீங்க ஆர்வமா இருக்கணும்னு சொல்லிட்டா இஸ்லாமே வலியுறுத்துகிறது. நண்பர்களே, இளைஞருக்கு இந்த காலத்துல இளைஞர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் தன்னுடைய இந்த மொத்த வாழ்நாளில் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற ஒரு வலுவான காலம்தான் இந்த இளமை காலம். இந்த ஒரு காலத்தில் அவன் முயன்றால் மாபெரும் பயன் பெறுவான். நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த ஒரு நிழலும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நிழல் மட்டுமே இருக்குமே, அப்படியாப்பட்ட அந்த மஹ்ஷர் மைதானத்தில் 7 பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் நிழலை தருகிறான். அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் ஷாபுன் நஷ்அ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்துல ஒரு வாலிபர் முயற்சி செய்கிறார். அங்க அவன் சொல்லும் போது ஒரு ரஜுலுன்னு சொல்ல ஷாபுன் ஒரு வாலிபர் என்பதாக சொல்கிறார்கள். தன்னுடைய இளமை காலத்தை முற்றிலுமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் முயல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அர்ஷுடைய நிழலை தருகிறான். சரி, நம்ம என்னதான் ஆர்வமா முயற்சி செய்யறோம், உள்ளாமா விடக்கூடாது, விடாமுயற்சியா செய்யணுமோடா. ஆர்வம் மட்டும் இருந்தா போதாது, இந்த ஆர்வத்துக்கு விடாமுயற்சியா நம்ம முயற்சி செய்யணும். அதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அஹபுல் அமாலி இலல்லாஹி தஆலா அதுவமுஹாவின் கல்ல, அதுவமுஹா, அது நிரந்தரமாக செஞ்சாதான் அது அல்லாஹ்க்கு பிடிக்கும், அல்லாஹ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்வத்துடன் முயல்வது பெரியதல்ல, அந்த ஆர்வத்துடன் முயன்றாலும் ஒரு சரியான வழிகாட்டியுடைய வழிகாட்டுதலின்படியே நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஃபப்தகு இலைஹில் வஸீலத வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வின் பால் வஸீலா ஒரு இணைத்து வைக்கக்கூடிய ஒரு ஷேகை நீங்கள் தேடுங்கள். இன்னும் அவர்களுடைய பாதையில் அவர்கள் நேர்வழி காட்டுகிறார்கள், அந்த பாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். நண்பர்களே, என்ன ஆர்வம் செஞ்சா ஆர்வமாக முயன்றாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். நண்பர்களே, சரி, இந்த சோம்பலை ஆர்வம் இல்லாம சோம்பலாக இருக்கணும். எத்தனையோ வாலிபர்கள் வீட்டுல பார்த்தோம்னா ஒரு சுறுசுறுப்பே இல்லாம போனாது இதுன்னு இருப்பாங்க. பார்த்தோம்னா என்னதான் தீர்வு அந்த சோம்பல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, நம்மளுடைய நியத்தை சீரா வச்சுக்கணும். 2, இலக்க நம்மளுடைய கோலை நம்ம தெளிவா வச்சுக்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லி வச்சு அதன் பால் நம்ம முயல வேண்டும். 3வது, குர்ஆன் ஹதீஸ்களை அடிக்கடி நினைவுபடுத்தி குர்ஆனுடன் சம்பந்தத்திலேயே இருக்கணும். 4வது ஒரு விஷயம் சொல்றாங்க, இதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம், நல்லடியார்களின் தொடர்பு, நல்லடியார்களுடைய நட்பு. ஒருவர் எவ்வளவு பெரிய பணசாலியா இருப்பாரு, நல்லா இருப்பாரு, ஒரு கெட்ட நண்பர் போதும் அவர் வழி இருக்கிறது. ஒரு நல்ல நட்பு வேணும் நண்பர்களே. 5வது விஷயம், ஒருபோதும் அல்லாஹ்விடம் துஆ கேட்காமல் இருக்கக்கூடாது. இந்த 5 விஷயங்களை யார் செய்கிறாரோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சோம்பலை விட்டு பாதுகாப்பான். ஆக சோம்பலின்றி ஆர்வத்துடனும் இஹ்லாசுடனும் படித்து மார்க்க சேவை செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.